தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. டிகே பாசு வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த கஸ்டடியல் வயலன்ஸ். ஒரு நபருக்கு வந்து கஸ்டடியல் வயலன்ஸ் வந்து ஏற்படுதுன்னு சொன்னால் ஸோ போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்குக்கு அப்புறம் ஒரு போலீஸ் வந்து என்னென்னலாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணால். ஸோ அதுதான் இந்த வழக்கில் வந்து மேஜராக கொடுத்துருக்க கைட்லைன். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த கேஸில் என்ன நடந்தது, ஸோ இந்த விஷயங்களை வந்து ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் ஹைலைட்டை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வழக்கோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ டிகே பாசு, ஸோ இவரோட இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து வருது. ஸோ இந்த வழக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் வந்து நடக்குது. முக்கியமாக இந்த வழக்கு எதற்காக இனிஷியேட் பண்ணப்படுதுன்னா, இந்த பர்சன் வந்து ஒரு லெட்டரை வந்து ஹைலைட் பண்ணுறார், இனிஷியேட் பண்ணுறார் கோர்ட்டுக்கு. அதில் வந்து கஸ்டடியல் டார்ச்சர் அண்ட் டெத் இதை பற்றியான ஒரு கண்டென்ட்டை வந்து எழுதுறார். அண்ட் தென் வந்து மேலும் வந்து இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்கிறார். பிகாஸ் இது வந்து ஒரு அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வயலேஷன் and then freedom and liberty according to the article 21. so இது ஒரு ரிட் பெட்டிஷன் ஆக ஆர்டிகல் 32 பிரகாரம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்து மேற்கொள்ளப்படுது. ஸோ ரிட் பெட்டிஷன் வந்து ஆர்டிகல் 32 மூலியமாக ஃபைல் பண்ணுறாங்க. இதோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டடியல் வயலேஷனில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வேணும். ஸோ இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் இந்த வழக்கோட முடிவில் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக இந்த கீ இஷ்யூஸ், ஒரு கஸ்டடியல் வயலேஷன் இந்தியாவில் வந்து நடக்குது. இது அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் போலீஸ் கஸ்டடி. ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் என்னதான் ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் அங்கே ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். அன்னெசரியாக அந்த பர்சனை வந்து அடிக்கிறது, அவங்கள வயலேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சம்பவங்கள் நிறைய நடக்கும்போது அதை பற்றி வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த டைம் ஃபார்வர்ட் ஆகும்போது இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து வேணும். அப்போது இந்த வழக்கில் வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதன் மூலியமாக தீர்வு கேட்குறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் சேஃப்கார்ட் டு ப்ரொடெக்ட் டிடைன்டு பர்சன், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டார்ச்சர் அண்ட் டெத். ஸோ இந்த வழக்கோட மேஜர் ஹைலைட்ஸ் ஸோ என்ன, பிகாஸ் வந்து நம்ம இந்த கீ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த பார்த்துட்டு வரோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ஒரு கைட்லைன்ஸ் வேணும். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, டிடென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் வந்து போலீஸ் வந்து பண்ணணும், ஸ்டார்ட் ஃப்ரம் த அரெஸ்ட் அண்ட் தென் அங்கே என்னென்னலாம் நடக்குது, இன்ட்ராகேஷன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டடியல் டார்ச்சர் வந்து இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 121. இது வந்து ஒரு வயலேஷன் நடக்குது. ஸோ இதை வந்து டிக்ளேர் பண்ணும். ஸோ கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபையிங் டாக்ஸ் ஃபார் ஆஃபீஸர். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ண வராரு. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இவர் வந்து போலீஸ் பர்சன் தானா, இவர் வந்து வேற யாரோ வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களா. அப்போது அந்த பர்சன் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட டேகோட இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண அந்த பர்சன் மெமோ வித் விட்னஸ் அண்ட் டிடைன்டு சிக்னேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணும்போது அந்த எஃப்ஐஆரில் வந்து அந்த அரெஸ்ட் பண்ண பர்சன் வந்து சைன் பண்ணணும். இமீடியட்டாக அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட் இவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும்.
ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எவ்ரி 48 ஹவர்ஸ் ஒன்ஸ் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லெஸ் கோர்ட் கஸ்டடி, அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் கஸ்டடியில் வந்து இந்த விஷயம் வந்து நடக்கும். ஸோ அது வந்து நம்ம வேற விதமாக பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் டு லீகல் கவுன்சில் டியூரிங் இன்ட்ராகேஷன், எக்காரணத்தை கொண்டும் அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு தடை வந்து செய்யக்கூடாது. சில ஸ்டேஷனில் என்ன வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் வந்து பார்க்கக்கூடாது, நாங்கள் வந்து இன்ட்ராகேஷனில் இருக்கோம், ஸோ அட்வொகேட் வந்து நீங்கள் குறுக்கிடக்கூடாது, நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து அக்யூஸ் சைடில் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து பண்ணக்கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து இன்ட்ராகேஷனில் இருக்கீங்க, இப்போ வந்து அட்வொகேட்டை வந்து பார்க்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தவிர்க்கிறதுக்காகவும் இந்த பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ போலீஸ் வந்து அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். அரெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வீட்டில் இருக்க நபருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணணும். எஃப்ஐஆரில் அவங்களுடைய சிக்னேச்சர், அக்யூஸ் சிக்னேச்சர், விட்னஸ் சிக்னேச்சர், வேற யார் வந்து அந்த இடத்துல வந்து விட்னஸ் ஆக வராங்களோ அந்த பார்ட்டியோட சிக்னேச்சர், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும். 24 ஹவர்ஸ்க்குள்ள அரெஸ்ட் பண்ண பர்சன் வந்து அட்வொகேட் நீதிமன்றத்துக்கு முன்னாடி, ஜட்ஜ் முன்னாடி அவங்கள வந்து கொண்டு போயிருக்கணும். அட்வொகேட்டை வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம மேஜரான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு அக்கௌண்டபிலிட்டி. இந்த பர்டிகுலர் மேட்டர் கவர்மெண்ட் சார்பில் அவங்க வந்து இந்த கைட்லைன்ஸை வந்து கொண்டு போகணும் டுவர்ட்ஸ் அ போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ் அ நோட்டிஃபிகேஷன். ஸோ போலீஸ் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது தான் இந்த பர்டிகுலர் சட்டத்தில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை வந்து கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் மேட்டரில் ஒய்லேஷன் ஏதாச்சும் வந்து நடக்குதுன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் அண்ட் தென் கண்டெம்ட் ப்ரொசீடிங் வந்து எடுக்கணும். நீதிமன்றம் கண்டெம்ட் ப்ரொசீடிங் எடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் செட்டில் பண்ணணும். நீங்கள் ரீசெண்டாக நிறைய வழக்கில் வந்து பார்த்துருப்பீங்க, கஸ்டடியல் டார்ச்சரில் அனுபவிச்சவங்கலாம் அந்த வழக்கு வந்து ஃபைல் பண்ணி அதுக்கான காம்பன்சேஷன் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கும் இந்த பர்டிகுலர் இதில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஹைலைட்ஸ் இந்த கேஸில். ஸோ பப்ளிக் லா ரெமிடி தான் விக்டிமோட இந்த பர்டிகுலர் மேட்டரில். சப்போஸ் விக்டிமுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த வழக்கில் காம்பன்சேஷன் எல்லாமே வந்து கேட்கலாம். ஸோ இதோட மேஜர் இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கைட்லைன்ஸை வந்து கிடச்சிருக்கும், இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சிஆர்பிசி ப்ரொசீஜரில். பிகாஸ் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் காம்பன்சேஷன் கேட்கறதுக்காகவும் ஒரு விக்டிம் ஏற்பட்ட காம்பன்சேஷன், அவங்களுக்கு ஏற்பட்ட காம்பன்சேஷன், அதே மாதிரி போலீஸ் தரப்பில் அவங்க என்ன பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 41A அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கறது. இந்த 41லேயே பார்த்தீங்கன்னா ABCD 4 பிரிவுகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் என்னென்னலாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாமே எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹியூமனோட ப்ரொடெக்ஷன் போலீஸ் கஸ்டடியில் வயலேஷன்ல இருந்து தவிர்க்கிறதுக்காகவும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கஸ்டடியல் வயலேஷனுக்கு இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 21 and 22 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி எல்லா இந்திய பர்சனுக்கும் இம்பார்ட்டண்டான மேட்டர். ஸோ அதை வந்து வழங்கப்படணுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கேஸை எனாக்ட் பண்ணது. ஸோ அது எல்லாமே இதில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில். ஸோ அட் த கன்க்ளூஷன் இந்த டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட் இஸ் தான் ஒரு மைல்ஸ்டோன் கேஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிட்டிசன் ஃப்ரம் கஸ்டடியல் வயலேஷன். அகெயின் ஆர்டிகல் 21 ஓட ரைட்ஸை வந்து எனாக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கேஸ். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.